பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்தியாவிற்கு முன்னோடியாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை 1992ஆம் ஆண்டு துவக்கி வைத்தார் புரட்சி தலைவி அம்மா. அது பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. பாலியல் ரீதியான பலாத்கார குற்றங்களாக இருந்தாலும் சரி, கொலை குற்றங்களாக இருந்தாலும் சரி, வரதட்சணை கொலைகளாக இருந்தாலும் சரி, கன்னக்களவு குற்றங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இனங்களிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை தொடங்கியது மாண்புமிகு அம்மாவின் அரசு. நாட்டிலேயே முதலாக பெண்களுக்கு அனைத்து விதத்திலும் பாதுகாப்பளிக்கும் வகையில், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முன்னோடியாக அமைந்தது அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திடவும், அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், பெண்கள் எவ்வித இடையூறும் இன்றி காவல் நிலையங்களுக்கு நேரடியாக சென்று புகாரளிக்கவும் ஏதுவாக தோற்றுவிக்கப்பட்டதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். அவ்வாறு 1992ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை துவக்கி வைத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகரங்களிலும் ஒவ்வொரு காவல் உட்கோட்டத்திலும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. அக்காலகட்டத்தில் சமூகத்தில் நிலவி வந்த ஆணாதிக்க போக்கு காவல் நிலையங்களிலும் எதிரொலிக்கவே செய்தது. அது மட்டுமின்றி பெண்கள் தங்களின் பிரச்சனைகளை ஆண் காவலர்களிடம் வெளிப்படுத்துவதிலும், காவல் நிலையத்தை அணுகுவதிலும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டனர். இவை அனைத்திற்கும் முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டே அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை தொடங்கி வைத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. வரதட்சணை கொடுமையால் பெண்கள் சொல்ல முடியாத கொடுமைகளை, இன்னல்களையும் சந்தித்த காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி அனைத்து புகார்களின் மீதும் எந்தவித சுணக்கமும் காட்டாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மூலம் சட்டப்படி கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதனாலேயே புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக வரதட்சணை குற்றங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டு அவர்களின் வாழ்வு மேம்படுத்தப்பட்டது. அது மட்டுமா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆனாலும் சரி, கொலை குற்றங்கள் ஆனாலும் சரி, பிணையில் வெளிவர முடியாத வகையில் குண்டர் சட்டத்தின் கீழ் உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது மாண்புமிகு அம்மாவின் அரசு. இதன் காரணமாக புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பட்டதோடு அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பதும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வந்தது. உண்மையிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை எடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சிதான். ஏன், குற்றம் செய்பவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி சிம்ம சொப்பனமாக திகழ்ந்ததால் அவரது ஆட்சி அமைய பெற்றாலே ரவுடிகளும் குற்றவாளிகளும் அண்டை மாநிலங்களுக்கு சென்று பதுங்கிக் கொள்ளும் நிலையே இருந்து வந்தது. அது மட்டுமா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகளை கொடுங்குற்றங்களாக கருதுவது, பாலியல் வழக்குகளின் விசாரணையை காவல்துறையின் துணைத் தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மூலம் நேரடியாக ஆய்வு செய்வது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்தது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கவே மகளிர் விரைவு நீதிமன்றங்கள் அமைத்தது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை வழக்கு விசாரணை முடியும் வரை பிணையில் விடாமல் தடுப்பது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொள்வது, அவர்களின் மறுவாழ்வுக்கு உதவி செய்வது, பெண்களுக்கென உதவி தொலைபேசி சேவைகளை அமைத்தது, பொது கட்டிடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் போன்ற குற்றங்களை தடுத்தது,
பொது இடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை பிடிக்க சீருடை அணியாத காவல்துறையினரை அதிகளவு ஈடுபடுத்துவது என பெண்களின் பாதுகாப்பை அணுவணுவாக உறுதி செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடினர் என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் வரதட்சணை கொடுமைகளும் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு சாட்சியங்களை சொல்லி மாளாது. புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே திமுகவின் பிரமுகரால் மாணவி கதற கதற பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமா, தனக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி வேண்டி பாதிக்கப்பட்ட பெண் புகாரளித்த நிலையில் எதிர்காலம் பாதிக்கப்படும், வழக்கெல்லாம் வேண்டாம் என நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசாரே திமுகவின் புரோக்கர்களாக மாறி சமரசம் பேசியதும், வழக்கை வாபஸ் வாங்க மறுத்ததால் எஃப்ஐஆரையே கசியவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை போலீசே அம்பலப்படுத்தியது என இதுவரை நிகழாத கொடுமைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் அரங்கேறியது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த அந்த சார் யார் என்பதை தற்போது வரை கண்டுபிடிக்கவே இல்லை. தரமணியில் பாலிடெக்னிக் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் வழக்கே பதியாமல் பாதிக்கப்பட்ட மாணவியை டிஸ்மிஸ் செய்து அப்படி ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கவே இல்லை என்பது போல அனைத்து ஆதாரங்களையும் அழித்தது. தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவியின் கால்களை இரும்பு ராடால் உடைத்து துடிக்க துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. வேலூரின் பெண் மருத்துவர் காம வெறி கொண்ட பிசாசுகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏன் பள்ளிக்கு சென்று திரும்பிய 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை பிடிக்கக்கூட முடியாமல் போலீசார் 10 நாட்களுக்கு மேலாக திணறியது என திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் முற்றிலும் பாதுகாப்பே இல்லாத அவல நிலைதான் உள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கேடுகெட்ட திமுக ஆட்சியில் மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கக்கேடான ஒன்று. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும் போதெல்லாம் அவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தி மறைமுக மிரட்டல் விடுப்பதன் மூலம் தங்களுக்கு எதிரான குற்றங்களில் நீதி கேட்டு பெண்கள் காவல் நிலையத்தின் படியை ஏறக்கூடாது என்ற நிலையையே உருவாக்கி வைத்திருக்கிறது விளம்பர திமுக. அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரான தெய்வச்செயல் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக புகாரை முன்வைத்த கல்லூரி மாணவி தன்னையும் சேர்த்து ஏராளமான பெண்களை திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு தெய்வச்செயல் இரையாக்கி வருவதாக பகீரை கிளப்பியிருந்தார். ஆனால் அந்த வழக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டுவிட்டது. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா விவகாரத்தில் குற்றத்திற்கு உள்ளானவர்கள் தங்களின் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதற்காக கைது நடவடிக்கையை எடுக்காமல் சலுகை காட்டியதும் இதே திமுக தான். இப்படி பெண்கள் சாலையில் நடமாடவே முடியாத அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு தடுப்பதாக வீடியோ வெளியிட்டு அதிலும் விளம்பரம் தேடும் முதல்வர் ஸ்டாலினின் போக்கு பெண்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்க விளம்பர முதல்வர் ஸ்டாலினின் போஸ்டர் மீது செருப்பை வீசி மண்ணை வாரி தூற்றி சாபம் விட்ட மூதாட்டியை பிடிக்க தனிப்படை அமைத்த திமுக அரசுக்கு பெண்கள் வரும் தேர்தலில் மரண அடி கொடுக்க காத்திருப்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது.